அம்பானி நேத்து வந்து பாத்தீங்கன்னா அவரோட பையன் அனந்த் அம்பானி கல்யாணம் வந்து நடந்து முடிஞ்சது. ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் ஈவென்ட்னு சொல்லி நடத்திருந்தாங்க. அங்க நிறைய செலிபிரிட்டிஸ், நிறைய கம்பெனியோட சிஇஓஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கலந்துட்டாங்க. எனக்கு மார்க் ஜூகர்பர்க் வந்துட்டு போனதா வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் வெளிநாட்டு சிங்கர் ஒருத்தங்க தெரியுமா, ரிஹானா, அவங்க வந்து பாட்டு பாடிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் செலவு பண்ணி அம்பானி கூட்டு வந்து பாட்டு பாட வச்சிருக்காரு. அந்த மொத்த வெட்டிங் ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா அதுதான் கல்யாணம்னு. ஆனா அங்கதான் அம்பானி வந்து பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் குத்தாரு. நேத்து அவரோட பையனோட கல்யாணம் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 3-4 மாசமா ஒருத்தரோட கல்யாணம் நடக்கும்னா அது அம்பானி ஃபேமிலியால மட்டும்தான் முடியும். ஆமா, இங்கே நிறைய செலிபிரிட்டிஸ், நிறைய பொலிட்டிஷியன், நிறைய வெளிநாட்டு இருக்க பிரைம் மினிஸ்டர் வந்து கலந்துட்டாங்க. ஈவன் வெளிநாட்டுல இருக்க சிங்கர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டு வந்திருந்தாங்க. அதுல காம் டவுன் சொல்லி டான்ஸ் ஆடுவார். அவர் கிட்டத்தட்ட ஒரு பாட்டுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 25 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரா. அதுக்கப்புறம் பேண்டனிக் அதை பையன் இருப்பானே ஜஸ்டின் பீவர், அவருக்கு 83 கோடி ரூபா. இல்ல நான் கேட்கறேன், 100 கோடி ரூபா கூத்து வெளிநாட்டு புள்ளிங்களை கூப்பிட்டு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம ஊர் புள்ளிங்க எல்லாம் கூப்பிடணும்னு தோணல பாத்தீங்களா? உங்களுக்கு நம்ம ஊர் ரிசப்ஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஜே போட்டிருப்போம். அதுல ஆக்ட்ரஸோட சாங்ஸ் எல்லாம் போட்டு நம்ம டான்ஸ் ஆடிட்டு இருப்போம். ஆனா அந்த ஆக்ட்ரஸே கூட்டு வந்து பாட்டு பாடி டான்ஸ் வைக்கிற ஒரே ஆள் வந்து பாத்தீங்கன்னா அது அம்பானி மட்டும் தான். அது மட்டும் இல்லாம நம்ம ரிசப்ஷன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பை குத்து அனுப்போம் தெரியுமா, கிஃப்டா, அந்த வாழைப்பழமோ சாத்துக்குடி ஆப்பிள் எல்லாம் இருக்கும் தெரியுமா. ஆனா அம்பானி என்ன பண்ணிருக்காரு, 2 கோடி ரூபாய்க்கு வாட்ச் கொடுத்திருக்காராம். அது மட்டும் இல்லாம நீதா அம்பானி போட்டிருந்த டைமண்ட் நெக்லஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 கோடியா, கையில இருக்க வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா 65 கோடியா, கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் செலவு பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் வந்து பண்ணிருக்காங்க. ஆமா, அது அம்பானிக்கு வந்து பாத்தீங்கன்னா 0.5% சொத்து மதிப்பான். கிட்டத்தட்ட அவர்கிட்ட 10 லட்சம் கோடி வந்து சொத்து இருந்துட்டு இருக்கான். இந்த 10 லட்சம் கோடியும் செலவு பண்றதுக்கு அம்பானிக்கு டைம்னு ஒன்று கொடுத்தா ஒரு நாளைக்கு 3 கோடி ரூபாய் செலவு பண்ணா கிட்டத்தட்ட 900 வருஷம். அங்க இருக்க ஒரு 50-100 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க நிறைய பேருக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு போட்டிருக்காங்க. இல்ல நான் கேக்குறேன் உங்ககிட்டதான், 0.5% கொடுத்து செலவு பண்ற அம்பானி பணக்காரரா, இல்ல நம்ம ஊர்ல 90% சொத்தை வித்து கல்யாணம் பண்ற நாம பணக்காரங்களா? இங்க இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன போய்கிட்டு இருக்குன்னா, இங்க அம்பானியோட ப்ரீ வெட்டிங் ஈவென்ட் நடந்துச்சு தெரியுமா. அங்க ஜாம்நகர்ல இருக்க ஏர்போர்ட்டுக்கு இன்டர்நேஷனல் அந்தஸ்தா வந்து பாத்தீங்கன்னா மாத்தி கொடுத்திருக்காங்க அம்பானிக்காக. அங்க மக்கள் பல வருஷமா வந்து கேட்டு இருக்காங்க இன்டர்நேஷனல் அந்தஸ்தா மாத்துங்கன்னு. அப்ப மாத்தல, அது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்குதுல, அங்க சுத்து வட்டாரத்துல ஒரு 4-5 தெரு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அங்க மக்கள் போய் வேலை செய்வாங்களா, அவங்க வாழ்வாதாரம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த செலிபிரிட்டிஸ், பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் அவங்க கல்யாணத்துக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிராபிக் எல்லாம் சுத்தி விட்டுருக்காங்க போல இருக்கு. மக்கள் எல்லாம் செம்ம டென்ஷன் ஆகி ட்விட்டர்ல போட்டு கத்திருக்காங்க. அதுக்கு மும்பை போலீஸ் என்ன சொல்லிருக்காங்களா, இது ஒரு பப்ளிக் ஈவென்ட்மா, நீங்க பொறுத்துக்கணும்னு. என்ன கூந்தலுக்கு நாங்க பொறுத்துக்கணும், ஒரு பப்ளிக் ஈவென்ட்னா நீங்க பப்ளிக் அலோவ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. இல்ல நான் கேட்கறேன், ஒரு கல்யாணம்னா சொந்தக்காரங்களுக்குள்ள பஞ்சாயத்து வருது சகஜம். ஆனா இவனுங்க ஒரு கல்யாணத்தை வச்சுட்டு சுத்துவட்டாரத்துல எல்லாரோட பஞ்சாயத்தை வந்து பாத்தீங்கன்னா வாரி கொட்டிக்கிறாங்க. இந்த வீடியோ நான் எதுக்கு போட்டேன்னா, ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன். அதுல ஒருத்தன் கேட்கறான், 5000 கோடி ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ண தெரிஞ்ச உனக்கு இந்தியால இருக்க 140 கோடி பேருக்கு ஒருத்தருக்கு 1 கோடி கொடுக்கணும்னு தோணல பாத்தியான்னு. அதுக்கப்புறம் கடைசி சொல்றான், மிச்சம் கூட உனக்கு 4860 கோடி மிஞ்சோன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் நான் கால்குலேட் பண்ணி அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. இத பார்த்து என் கந்தர்வ சமஸ்தானமே ஆடி போச்சு. அடே பேயில போமா, இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.